டியூட் திரைப்படம் வந்ததுக்கு அப்புறமா அந்த டைரக்டர் பேசின கருத்துக்கள் வந்து பலருக்கு சர்ச்சைய வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் வந்து ஏதோ ஒரு பெரியார் சொன்னத தான் நம்ம பண்ணியிருக்கோங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ஒரு வகையில நம்ம ஏத்துக்கலாம். பட் இங்க சர்ச்சைக்குரியதாக நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்டின்னா, அந்த டைரக்டருடைய பாடி லாங்குவேஜ். நீங்க பிஃபோர் ரிலீஸ் ப்ரொமோஷன்ல அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக வந்து ஒரு பணிவும், அடக்கமும் தெரிஞ்சது. ஆனா ரிலீஸுக்கு பிறகு அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி மிதப்பு தெரிஞ்சத பார்க்க முடிஞ்சது. அதுதான் எனக்கு வந்து உறுத்தலா தெரிஞ்சது. ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியே உங்களுக்கு வந்து இந்த மாரி திடீர்னு ஒரு கொம்பு முளைக்க வச்சுருச்சேங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேல சினிமாவுல எப்பயுமே இப்படித்தான். ஒரு வெற்றி கிடைக்கும்போது, ஒரு மனிதர் அப்படியே டோட்டலா மாறுறது, ஒரு தோல்வி அடைஞ்சதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அப்படியே வேற மாரி மாறுறதுங்கிறது இங்க ரெகுலரா நடக்கிறது தான். அந்த 2யும் சமமா பாவிக்கிற அந்த பக்குவம் வந்து நெறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. அதனால இப்ப இவர் மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததாலேயே சில வருடங்கள்ல காணாமலும் போயிருக்காங்க. ஸோ அத அந்த டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும்.